ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா, தூங்கி எழுந்த உடனே மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கும். காரணமே இல்லாம ரொம்ப சோகமா இருப்போம். அந்த மாதிரியான டே தான் இது. எனக்கு எப்பப்ப அந்த மாதிரி தோணுதோ, நான் அந்த நாள் அன்னைக்கு பிரியாணி செஞ்சு தான் சாப்பிடுவேன். பிரியாணி சாப்பிட்டா என்னால ஒரு சொல்யூஷன ஃபைண்ட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் என்னோட மைண்ட டைவர்ட்டாவது பண்ண முடியும். ஒரு மாதிரி ஜாலியா இருக்கிற மாரி எனக்கு தோணும். அன்னைக்கு வந்து சமைச்சு முடிச்சுட்டு கிராசரி ஷாப்பிங் தான் போயிருந்தோம். அப்ப எங்க பழைய ஃப்ரெண்ட பார்த்தோம். ஒரு 1 இயர்க்கு அப்புறம் பார்த்துருப்போம். "எப்படி இருக்கீங்க? லைஃப்லாம் எப்படி போகுது?" அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது சொல்றாங்க, "2 மந்த்ஸ் அகோ வந்து எனக்கு கேன்சர் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க. எங்களுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. அவங்களும் எங்கள மாரி தான் இப்ப தான் ரீசென்ட்டா வந்து ஒண்ணு ஒண்ணா லைஃப்ல வந்து அவங்க ட்ரீம்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணிக்கிட்டே வந்துட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா இப்படி ஒண்ணு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா எல்லாம் அவங்க எங்களோட பிரேயர்ஸ்ல இருக்காங்க. ஆனா லைஃப் பார்த்தீங்களா, ரொம்ப அன்சர்டைன் வந்து நம்மளுக்கு எதுவுமே வந்து பெர்மனன்ட் கிடையாது. அப்படி இருக்கும்போது தான் நான் என்னோட பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையாடா? இதுக்கா நம்ம மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். தேவையில்லாம நம்மளோட நல்ல டைம நம்ம வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோமே! கடவுளுக்கு நம்ம ஒரு ஒரு நாளும் நம்ம வந்து கிரேட்ஃபுல்லா இருக்கணும். நம்மளுக்கு குடுக்குற ஒரு ஒரு நாளும் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கா? கடவுள் நம்மள வந்து காசு பணத்துல குறை வச்சாலும் நிம்மதியா வாழ வைக்கிறாரா? அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன். நான் வந்து தேவையில்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அவங்கள மீட் பண்ணதுக்கு அப்புறம் கடவுள் என்னமோ என்கிட்ட பேசின மாரி இருந்தது. "பாத்தியா, உனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா?"